விஜய் வந்து சாரதா கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து அழகா வந்து பதில் சொல்லிட்டுருக்காரு. இந்த மாரி நானும் உங்க பொண்ணும் வந்து விரும்பினது உண்மை. எங்க 2 பேரும் வந்து காதலுக்காக தான் இந்த வந்து பரிசு எங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர, வேற எதுவுமே கிடையாது. நாங்க வந்து காசுக்காகலாம் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் என் பொண்ணுக்கு தானே கெட்ட பேரு. உங்களுக்கா கெட்ட பேரு? இவ பணத்துக்காக தான் வந்து இந்த மாரிலாம் பண்ணா அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அது என்னால தாங்க முடியாது. அதுக்கு ஏதாவது நீங்க வழி பண்ணி தான் ஆவணும். யாருமே எதுவுமே சொல்லாம நீங்க பண்ணி ஆவணும். நீங்க நிரூபிச்சாவணும். இந்த மாரி நீங்க 2 பேரும் உண்மையிலே விரும்பியிருக்கீங்க. அதனால தான் வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க அப்படின்ற உண்மை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அத்த? அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது தம்பி. இதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்றாங்க. அதன்படி வந்து உங்க வீட்ல உள்ளவங்க வந்து என் பொண்ண நல்ல மரியாதையோட வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போணும். அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சாரதா. விஜயும் வந்து நீங்க சொல்றபடி கண்டிப்பா நடக்கும் அப்படி சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வராரு. இங்க விஜய் வரத பார்த்துட்டு தாத்தா வந்து என்னடா 4 நாள் தங்கிட்டு வரப்போறோம் உடனே வந்துட்ட அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமா தாத்தா. முக்கியமா வந்து முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நெறைய இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்டி சொல்றாரு. அது கேட்டு பாட்டி எங்க தாத்தா? அப்படின்னு இங்க தான் இருக்காங்க அப்டி சொல்லி சொன்னோனே, பார்த்தா வந்து ஓ! சித்தப்பு இங்க தான் இருக்காரா? அதான் இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறீங்களா எல்லாரும்? சித்தப்பு இங்க இருக்கிறதால தான் அப்டின்னோனே, நான் எதுவும் பண்ணலையேப்பா. நான் என்னப்பா பண்ணேன்? அப்டின்றாங்க. அவங்க சித்தி கிட்ட போய் பேசுறாரு. என்ன சித்தி இதெல்லாம்? நான் நெனச்சு கூட பார்க்கல சித்தி உங்க கிட்டேருந்து இந்த விஷயத்த அப்டின்னோனே, அது வந்து விஜய் என்னத்த பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல விஜய் அப்டின்றாங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு சித்தி அப்டின்றாரு. அத கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னப்பா சொல்ற? அப்படின்னோடனே, நீங்களும் பாட்டியும் பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. காவேரி வீட்டுக்கு போய் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டிருக்கீங்க. அப்படின்னோடனே, அந்த விஷயத்த எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சுச்சு? அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எப்படி தெரிஞ்சுச்சோ? எங்க அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அந்த குடும்பம் தான் சொல்லி பிரச்சனைய பெருசு பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க பாட்டி. ஏன் பாட்டி? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு பாட்டி? நீங்க இப்படி இல்லவே இல்லையே! என்ன பத்தியும், என் மனச பத்தியும் தானே யோசிப்பீங்க. எனக்கு எது நல்லது? எது கெட்டது? அதே மாரி நான் விரும்புறேனா? விரும்ப மாட்டேனா? அப்படின்னு தானே யோசிப்பீங்க. இப்ப என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. என்னால முடியல விஜய். நீ படுற பாடையும், நீ கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியல விஜய். அதனால தான்டா இப்படி பண்ணேன். இங்க பாரு விஜய், நான் சொல்றத கேளு. நீ சைன் பண்ணி குடுத்துட்டா, அவளும் சைன் பண்ணி குடுத்துடுறாளாம். அதனால நீ முதல்ல கையெழுத்து போட்டுருப்பா. எடுத்துன்னு போய் குடுத்துடலாம் அப்படி சொல்றாங்க. ஆமாப்பா, ஆமாப்பா. எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை? நீ கையெழுத்து போட்டுரு. நானே கூட எடுத்துன்னு போய் குடுத்து சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன நடக்க வேண்டியத பார்ப்போம். சீக்கிரமாவே விஜய்க்கு டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்றாரு. ஓ! அப்போ இதெல்லாம் உங்களோட பிளான் தான் அப்படின்றாரு. ஐய்யய்யோ! என்னோட பிளான்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து சொல்றாரு. சித்தப்பாக்கு தெரியாதுப்பா. சொன்னா கொஞ்சம் கேளு விஜய். நாங்கலாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு எங்களுக்கு பண்ண தெரியாதா விஜய்? அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து சொல்றாங்க. கரெக்ட்டு தான். நீங்க சொல்றதெல்லாம் படி கரெக்ட்டு தான். ஆனா இந்த டைவர்ஸ நான் கேட்க சொன்னத ஏன் சொன்னீங்க அங்க? அப்படின்னோனே, இல்லப்பா நீ தானே சொன்ன. நான் காவேரிய பத்தி எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போனியே. நான் கோவத்துல என் பொண்டாட்டிய 1000 திட்டுவேன். ஆனா, அதுக்காக டைவர்ஸ் பண்ணிடுவேனா? என் என் காவேரி கூட வாழணும் தானே இவ்ளோ நாளா நான் போராட்டிட்டு இருந்தேன். ஏன் தாத்தா இது உங்களுக்கு தெரியாதா? நீங்க இருந்துமா இதுக்கெல்லாம் வந்து நடந்தது? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துப்பா, நீ தாத்தாவ எதுவும் கோச்சுக்காதப்பா. தாத்தா இது வேணான்னு தான் சொன்னாரு. ஆனா, நான் தான் இது விடாப்பிடியே இருந்தேன். அப்படியா பாட்டி? இப்ப என் முடிவ சொல்லிடுறேன் பாட்டி. காவேரி இல்லாம என் வாழ்க்கையே இல்ல பாட்டி. எனக்கு காவேரி தான் எல்லாமே. நான் வரும்போது செம கோவத்துல தான் வந்தேன். உங்ககிட்ட கத்தணும்னு தான் வந்தேன். ஆனா, உங்க முகத்த பார்த்துட்டு என்னால கத்த முடியல பாட்டி. சித்தியும் நீங்களும் என் மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாரி என் மேல அன்பு செலுத்துறவங்க தப்பு பண்ணா நான் எப்படி பாட்டி கத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் எல்லாமே நம்பினேனே பாட்டி. நான் நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல பாட்டி அப்படின்றாரு. அத கேட்டுட்டு விஜய், என்ன விஜய்? இங்க பாருங்க நான் எல்லாருக்கும் சொல்றேன். இனிமேட்டு காவேரி நான் என் கூட கண்டிப்பா வந்து சேரணும்னு நீங்க எல்லாரும் விரும்பவே விரும்பல. காவேரி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா காவேரி இங்க வந்தா நீங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவீங்க. நீங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்களே. அதனால காவேரி எங்க இருக்காளோ அங்க போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். விஜய் அது வந்து இல்ல நீங்க எல்லாரும் காவேரியை நான் கூட்டிட்டு வந்தேன்னு கூட உங்களெல்லாம் மீறி நீங்க என்ன சொல்லுவீங்க? சொத்துக்காக தான் காவேரி இங்க வந்துட்டான்னு சொல்லுவீங்க. அந்த பேச்சு தான் உங்க அம்மாவுக்கு வேணான்றாங்க. அதுக்காக என்னப்பா பண்ண போற? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு தாத்தா. தாத்தா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா. சொத்து, சுகம் எனக்கு எதுவுமே தேவையில்ல தாத்தா. எனக்கு காவேரி தான் தாத்தா வேணும். அதனால கொஞ்ச நாள் நான் காவேரி வீட்ல போய் தங்குறேன். காவேரி நல்லபடியா கவனிச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தாத்தா எல்லாமே. என்னடா நீ இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல விஜய். நீங்க என்ன சொன்னாலும் இதுதான் என்ன முடிவு அப்படி சொல்லிட்டு போறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.